இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. மாம்பழம் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாங்காய் பச்சடி செய்கிறாங்கல்ல, அது செஞ்சு எல்லாம் வெயிலில் காய வைக்கிறாங்களேன்ட்டு இன்றைக்கி ஒரு 4 மாங்காய் செஞ்சு அதை அப்படியே தட்டில் கொட்டி வச்சுக்கிறேங்க. எடுத்துகிட்டு போய் மேலே வெயிலில் வைக்கிறதுக்கு. அப்புறம் சாதம் வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி மாங்காய், இந்த பலாக்கொட்டைலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி மாங்காவும் வெறும் பலாக்கொட்டை தாங்க போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருந்தால் கூட போடலாம். இன்றைக்கி எதுவும் அதெல்லாம் போடல. வெறும் மாங்காய் பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சுட்டு தயிர் தாளிச்சிட்டு முட்டை இருக்குதுங்க. முட்டை வந்து ஆம்லேட் போட போகிறாங்க சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க. இதுக்கு இந்த மாங்காய் பச்சடியும் கொஞ்சம் இருக்குது. அந்த மாம்பழம் எல்லாம் இன்றைக்கி மாங்காவிலேங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. அதுதாங்க. இந்த மாங்காய் பச்சடி கொஞ்சம் தட்டுலேயும் கொட்டி வச்சுக்கிறேங்க. எல்லாம் இந்த மாங்காய் பாரு வெயிலில் காய வைக்க சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேங்க.